பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ, இந்த மாயா வேற எதுக்குதான் எப்படி விடாம கால் பண்றானே தெரியல. இவ்வளவு ஹலோ சொல்லு மாயா. ஆண்டி என்ன ஆண்டி பிளான முடிச்சிட்டீங்களா? ஐயோ இன்னும் இல்ல மாயா, பூஜை இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் பிளான் முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன். ஓகே வாட், இன்னும் பூஜை ஸ்டார்ட் ஆகலையா? ஓ காட். ஓகே ஆண்டி, பிளான முடிச்சோன்னே லெட் மீ நோ. ஓகே ஓகே மாயா. ஜானகியம்மா மன்னிச்சிருங்கோ, கொஞ்சம் நாளி ஆயிடுத்து. ஐயோ இரு, பரவாயில்ல இருக்கட்டும். இதுல என்ன இருக்குது? மீனாட்சி அந்த தாம்பளத்தட்ட இவர்கிட்ட கொடுமா. சரிங்க அத்தை, இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்மா நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்கோ. பத்திரிக்கையில் என்னம்மா நம்ம அர்ஜுன் தம்பிக்கு காலையில் 4 to 5 முகூர்த்தம் போட்டிருக்கு. நம்ம ஆதி தம்பிக்கு 7 to 8 போட்டிருக்கு. ஆனால் ஆதி தம்பி தானம்மா மூத்தவர், அவருக்கு தானே முதல்ல கல்யாணம் பண்ணணும். என்னம்மா அர்ஜுன் தம்பிக்கு முதல்ல கல்யாணம்? ஐயோ ஐயரே, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீங்க சரியான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. ஒரு உண்மை என்னன்னா, நாங்க 4 பேருக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்கவே இல்லை, பேர் பொருத்தம் மட்டும்தான் பார்த்தோம். பேர் பொருத்தப்படி பார்க்கும்போது அர்ஜுனுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணா அவன் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் அர்ஜுனுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலையும் 1 மணி நேரம் கழிச்சு வர முகூர்த்தத்துல ஆதிக்கும் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதோட ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் 1 வயசு தானே வித்தியாசம். அதனால எங்க யாருக்கும் பெருசா எந்த ஆட்சேபனமும் இல்லை ஐயரே. அதனாலதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா நாங்க எதுக்காக அர்ஜுன் கல்யாணத்தை முதலையும் அதுக்கப்புறம் ஆதி கல்யாணத்தை 2வது வச்சிருக்கோன்னு? புரிஞ்சிடுத்துமா, புரிஞ்சிடுத்து, பேஷா புரிஞ்சிடுத்து. அதோட அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரே நாள்ல தானே கல்யாணம் நடக்க போகுது. 1 மணி நேரம் தானே வித்தியாசம் 2 பேருக்கும். அதனால பெருசா ஒண்ணும் இல்லைங்கம்மா. சரிங்கம்மா, நான் போய் பூஜையை ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க ஐயரே, நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கலாமா மீனாட்சி? ஆமாத்தே. அத்தை அவர் என்ன வரல, எப்போத்த வருவாராம்? ஃபோன் பண்ணினாரா? அசு வந்துகிட்டே இருக்கா மீனாட்சி. அவன் தான் சொன்னான், நீங்க பூஜை ஆரம்பிங்க, என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சரியா? சரிங்க அத்தை. என்ன இது, பூஜையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயரு சாமிக்கு அலங்காரம் பண்ண போயிட்டாரு. பத்திரிக்கை இங்கே தான் இருக்குது. சாமி கிட்ட போயிடுச்சுன்னா பத்திரிக்கை நம்மளால எரிச்சு விடவே முடியாது. இங்க இருக்கும்போதே பத்திரிக்கை எரிஞ்சா தானே நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்? ஐயோ ஐயோ, ஐயோ இங்க என்ன நடக்குது? எல்லாரும் அசந்த நேரம் பார்த்து பக்கத்துல உள்ள அகல் விளக்கு எடுத்து நம்ம பத்திரிக்கை எரிச்சு விடலான்னு பார்த்தா பத்திரிக்கை எப்படி தானா எரியுது? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? குலதெய்வ கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தா பத்திரிக்கை எப்படி தானா எரியுது? இது என்ன சோதனை? நம்ம செய்யணும்னு நினைச்ச வேலை தானா நடந்திருக்கு. ஆனா இது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன எல்லாரும் அப்படியே சோகமா மூஞ்ச வச்சிருக்காங்க, நம்மளே கிளப்பி விட்ட வேண்டியதான். ஐயோ சின்னமா, இது அபசகுண மாதிரி பத்திரிக்கை எப்படி தானா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு? ஐயோ 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 ஐயோ. ஆமாத்தே, என்னத்தே இது? நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி பத்திரிக்கை எரிஞ்சிருச்சு அத்தை. அத்தை பயமா இருக்கு அத்தை. ஐயோ கடவுளே, என்ன இது புதுசா ஒரு தடங்கள் வந்திருக்கு? நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல பத்திரிக்கை எப்படி தானா எரிஞ்சிருக்கும்? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. ஜானகியம்மா என்னம்மா இது? அம்பாளுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை எப்படி அவசரம் மாதிரி எரிஞ்சிருத்தேம்மா? அம்மா தாயே, இது என்ன சோதனை? உனக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை எப்படி எரிஞ்சு போயிடுச்சு? அதுவும் சரிபாதியா எரிஞ்சு போயிருக்கு. அதுவும் ஆதிமித்ரா பேரு மட்டும் எரிஞ்சு போயிருக்கே. ஐயோ கடவுளே, கல்யாணத்துல ஏதாச்சும் தடங்கள் வரப்போகுதா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா தாயே? உன்னை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? என்னம்மா இது? சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை எப்படி தானா எரிஞ்சு போயிட்டு? அம்மா எனக்கு என்னமோ இதெல்லாம் அவசரம் மாதிரி தெரியுதுமா. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பாருமா, இப்ப வச்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்னமோ சாமிக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் எல்லாம் நினைக்கிறேன். அதனாலதான் பத்திரிக்கை எப்படி தானா எரிஞ்சு போயிட்டு. மூடு சாவித்ரி. ஐயரே, அது
பத்திரிக்கை பக்கத்துல உள்ள அகல் விளக்கு நான் தான் தெரியாம தட்டி விட்டுட்டேன். அதனாலதான் பத்திரிக்கை எரிஞ்சு போயிடுச்சு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அது இன்னொரு பத்திரிக்கை எடுத்துட்டு வர சொல்றேன். அதை நீங்க அம்பாள் பாதத்துல வச்சிருங்க ஐயரே. சரிங்கம்மா, எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா. உங்க புடவை தெரியாம பட்டு தானே பத்திரிக்கை எரிஞ்சு போனுச்சு. தெரியாம நடந்தா அதுல எந்த ஒரு தப்புமே இருக்காதுமா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் இன்னொரு பத்திரிக்கை எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் அம்பாள் பாதத்துல வச்சு எடுத்து தரேன். சரிங்க ஐயரே. வருண், கார்ல பத்திரிக்கை இருக்குப்பா, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாயேன். சரிங்க பாட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னம்மா இது? சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிக்கை எப்படி தானா எரிஞ்சு போயிருக்கு. நீங்க என்னடானா இன்னொரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து மறுபடியும் வைக்கலாம்னு சொல்றீங்க. அம்மா, இதெல்லாம் எதுவுமே சரியா படுற மாதிரி எனக்கு தோணல. எனக்கு என்னமோ இதெல்லாம் அவசரம் பண்ண மாதிரி தெரியுது. அதுவும் கல்யாண பத்திரிக்கை, முத பத்திரிக்கை, அதுவும் குலதெய்வ கோயிலே இப்படி எரிஞ்சு போடுது. எனக்கு என்னமோ கெட்ட சகுன மாதிரி இருக்குமா. அதனால எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலமா. நல்லா யோசிச்சுக்கோங்க. பாய மூடு சாவித்ரி. நான் தான் சொல்றேன்ல, என்னோட புடவை பட்டுதான் அகல் விளக்கு தெரியாம பத்திரிக்கை மேல பட்டு பத்திரிக்கை எரிஞ்சிருச்சுன்னு. பின்ன எதுக்கு சாவித்திரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் எந்த தடங்களும் வராது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரியா? ஐயரே, இந்தாங்க, இதுல புது பத்திரிக்கை இருக்கு. இத அம்பாள் பாதத்துல வச்சு நல்லபடியா பூஜை பண்ணி கொடுங்க ஐயரே. அம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் நல்லபடியா பூஜையை முடிச்சு தரேன். அதெல்லாம் எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயரே. அம்மா தாயே, இது என்ன சோதனை? பத்திரிக்கை எப்படி தானா எரிஞ்சிருக்கும்? யாரும் பயப்படக்கூடாதுன்னு தான் ஏன் புடவைப்பட்டு பத்திரிக்கை எரிஞ்சு போயிட்டுன்னு நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆனா பத்திரிக்கை எப்படிமா தானா எரிஞ்சிருக்கும்? ஐயோ, பயமா இருக்கே. அதுவும் ஆதிமித்ரா பேரு மட்டும் எரிஞ்சிருக்குன்னா, ஐயோ கடவுளே, என் பேர வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா தாயே, நீதான் என் பேரனோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். என் 2 பேரங்களுக்கும் கல்யாணம் எந்தவித பாதிப்பும் இல்லாம நல்லபடியா நடக்கணுமா. நீங்க தான் துணையா இருக்கணும். கடவுளே, 2 பசங்களோட கல்யாணமும் நல்லபடியா எந்தவித தடங்களும் இல்லாம நடக்கணும். கடவுளே, அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அம்மா தாயே, 2 பொண்ணுங்களோட கல்யாணமும் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் அதுக்கு துணையா இருக்கணும். நாளைக்கேம்மா, இந்தாங்கோ, நான் நல்லபடியா அம்பாள் பாதத்துல பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணிட்டேம்மா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க 2 பேரனோட கல்யாணமும் நல்லபடியா நடக்குமா. இந்தாங்கோ, புடிங்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயரே. அடி லக்ஷ்மி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா இது ஒரு எதிர்பாராத நிகழ்வுமா. இதுல நம்ம தப்பு என்ன இருக்குன்னு சொல்லு. நீ பொண்ணு கவலைப்படாதம்மா. நம்ம பசங்களோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியா? ஆமா சம்பந்தியம்மா, இதுல நம்ம தப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அத்தைதான் தெரியாம அகல் விளக்க தட்டி விட்டு பத்திரிக்கை எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்களே. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சம்பந்தியம்மா. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆமாம்மா லக்ஷ்மி, நான் தான் சொன்னலம்மா, அது என்னோட புடவை தடிக்குதாமா. அகல் விளக்கு பத்திரிக்கை மேலே பட்டு பத்திரிக்கை எரிஞ்சிருச்சு. தப்பு என் மேலதாம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா. அது கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குதுமா. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் எந்தவித குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுமா. லக்ஷ்மி, கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குமா, நம்பு. கடவுளே, பத்திரிக்கை ஏன் புடவை தடிக்குதான் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க. ரொம்ப கலக்கமா இருக்காங்க. இதுல பத்திரிக்கை தானா எரிஞ்சதுன்னு தெரிஞ்சா, ஐயோ இல்ல, அது எந்தவித தடங்களும் இல்லாம நீங்க தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். கடவுளே, அம்மா தாயே, 2 பேரங்களோட கல்யாணமும் எந்தவித குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். மித்து, என்னடி இது? சாமிக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு எல்லாரும் ஆசையா வந்தா இப்படி முத பத்திரிக்கை எரிஞ்சு போயிடுச்சு. மித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஐஷு, ரிலாக்ஸ் டி. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரியா? அதோட பாட்டிமா தான் சொன்னாங்கல்ல, அவங்க சாரி தடிக்குதான் அகல் விளக்கு பத்திரிக்கை மேலே பட்டு பத்திரிக்கை எரிஞ்சிருச்சுன்னு. இதில் யாரும் மிஸ்டேக்குமே இல்லை வைஷு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரியா? ப்ளீஸ் டி, நீ ஃபீல் பண்ணாத. இல்லை மித்து, நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசுலாம் ஒரு மாதிரி படப்படப்பாவும் பயமாவும் இருக்குடி. ஏன் மித்து, ஏண்டி? நான் சந்தோஷமா இருந்தா அந்த ஆண்டவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? எப்போ பார்த்தாலும் ஏன் மித்து? எதுக்காகடி எனக்கு மட்டும் மாறி மாறி எவ்வளோ கஷ்டம்? எனக்கு பயமா இருக்கு மித்து, பயமா இருக்கு. வைஷு, நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு வைஷு, குறிச்ச நாளில் உனக்கு எனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சரியா? சரி மித்து. வைஷு, அர்ஜுன். வைஷு, நீங்கள் பேசுங்க, நான் இதோ வரேன். அர்ஜுன், 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 எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். வைஷு ப்ளீஸ் டி, அழாதடி. ஒரு நிமிஷம் என்ன பாரு. அர்ஜுன், அது
அது பத்திரிக்கை எரிஞ்சு போனதை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். வைஷு ரிலாக்ஸ் டி. இங்க பாரு வைஷு, நீ பயப்படுறது எனக்கு புரியுது சரியா, ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதுடி. ப்ளீஸ் நீ பயப்படாத சரியா. இல்ல அர்ஜுன், அது ஐஷு இப்போ எதுக்கு நீ பயப்படுறா? இங்க பாருடி, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ வேணும்னா பாரு, உனக்கும் எனக்கும் கண்டிப்பா குறிச்ச நாள்ல கண்டிப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சரியா. உன் அர்ஜுன் நானே சொல்றேன். உன் அர்ஜுன் சொன்னா கூட நீ நம்ப மாட்டியா என்ன? கண்டிப்பா நம்புவேன் அர்ஜுன். ஆனா என்னமோ தெரியல, மனசு ஓரத்துல ஒரு மாதிரி பயமா இருக்கு அர்ஜுன். கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? கண்டிப்பா 4 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சரியா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ஓகே. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டுக்காக எல்லாரும் உட்காந்து ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பா உலகத்துல உள்ள எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் சரியா. அதனால ஃப்ரீயா விடு வைஷு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது ஓகே. அதுதான் என் பாப்ஸ். லவ் யூ டி. லவ் யூ டு அர்ஜுன். இங்க சின்னதா நடக்குது. நம்மளே பத்திரிக்கை எரிச்சு விட்டு அபசகுணத்தை உண்டாக்கலாம்னு பார்த்தா இங்க அபசகுணம் தானே நடக்குது. இதுக்கு சின்னதா அர்த்தம். ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காதோ? ஐயோ கடவுளே, ஐயோ இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல மாயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஹலோ மாயா பேபி. ஓ காட் ஆண்டி, உங்க ஃபோன் கால்க்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? அதோட நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு தெரியுமா? நீங்க காலை சுத்தமா பிக் பண்ணவே இல்லை. என்னதான் ஆண்டி அங்க நடக்குது? ஐயோ மாயா பேபி. ஆண்டி இப்ப எதுக்கு ஆண்டி சம்மந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி வழக்கம் போல பிளான சொதப்பிட்டீங்களா என்ன? நோ மாயா பேபி நோ, இங்க நடந்ததே வேற. வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? ஐயோ மாயா பேபி, இதெல்லாம் போன்ல சொன்னா நல்லா இருக்காது, நேர்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆண்டி சின்ன டென்ஷன் ஆக்குறீங்க ஆண்டி. உனக்கா சின்ன நடந்துச்சு, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுனீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. மாயா, நான் தான் சொல்றேன்ல, இந்த விஷயத்தை போன்ல சொன்னா சரி வராது, நேர்ல சொன்னாதான் சரியா இருக்கும்னு. இங்க பாரு மாயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் கோவிலை விட்டு கிளம்பிடுவோம். நீயும் நானும் பழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வா, நேர்ல நம்ம எல்லாத்தையுமே பேசலாம். சரி ஓகே மாயா, அங்க எல்லாரும் என்ன தேடுறாங்க, நான் போனை வைக்கிறேன், பாய். வைஷுக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் எனக்கே மனசு ஒரு ஓரத்துல பயமா தான் இருக்கு. எல்லாரும் இதை கவனிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா கரெக்டா என் பேரும் அவன் பேரும் மட்டும் பத்திரிக்கையில எரிஞ்சு போயிடுச்சு. அது அது எதுக்காக? இது கேஷுவலா நடந்து ஒண்ணா இல்ல என்னன்னே தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்ச நாளா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இப்போலாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குது. அவன் கூட சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கேன் டெய்லி. ஆனா இப்போ இந்த மாதிரி நடந்தது ஒரு மாதிரி மனசுக்கு படபடப்பாவும் பயமாவும் இருக்கு. ஐயோ மித்து, உனக்கு என்னடி ஆச்சு? நீ எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? எப்பவுமே நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டல. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இது மேலெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவல. இப்போ மட்டும் எதுக்காகடி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சச்சா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. பாட்டிமா தான் சொன்னாங்கல்ல, அது அவங்க சாரி பாட்டு தான் பத்திரிக்கை எரிஞ்சதுன்னு. சாரி பாட்டு தெரியாம தானே பத்திரிக்கை எரிஞ்சது. இதுல யாரோட மிஸ்டேக்குமே இல்லையே. நான் எதுக்கு நெகட்டிவா திங்க் பண்ணணும்? நான் நெகட்டிவாலாம் கண்டிப்பா திங்க் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஹாய் மித்துக்குட்டி. இங்க என்ன மேடம் பண்றீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அது சும்மாதான். மித்து பாப்பா, ஏண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் நல்லாதான் இருக்கேன். அது கையை விடு, யாராச்சும் வந்துட போறாங்க. என்னடி பத்திரிக்கை எரிஞ்சதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? சாச்சா அப்படிலாம் இல்லை. அது என்ன இருந்தாலும் எல்லாரும் சாமிக்கு பத்திரிக்கை வரும்போது இந்த மாதிரி நடந்தா ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஓ ஆமால, ஆனா இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே. இதுக்கு எதுக்கு எல்லாரும் இப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன நீ இப்படி சொல்ற? அப்போ உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? இந்த கல்யாணம் ஒருவேளை நின்று போயிடுமோன்னு? என்ன பயமா? எனக்கா? சுத்தமா இல்ல. எதுக்கு நீ பயப்படணும்? ஃபர்ஸ்ட் எதுக்கு பயப்படணும்? இங்க பாருங்க மித்துக்குட்டி, யாரு பயந்தாலும், யாருக்கு என்ன நடந்தாலும், என்ன விஷயம் நடந்தாலும், இந்த ஜென்மத்துல என் மித்து பாப்பா தான் எனக்கு பொண்டாட்டி. இதை யாரும் நினைச்சாலும் மாத்த முடியாது. உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். இதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பின்ன வேற எதுக்காக நான் பயப்படணும்? பாப்பா என்னாச்சு உனக்கு? மித்துக்குட்டி என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க?
என்னடி ஆச்சு? மித்து முதல்ல என்ன பாரு, என்ன பாரு முதல்ல. குட் கேர்ள். இங்க பாருங்க மித்து பாப்பா, நீ எதை நினைச்சு பயப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டினா அது நீ தான், அப்புறம் உன் புருஷனா அது நான் தான். இதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன்னா இந்த ஆதி தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் மித்து பாப்பா கழுத்துல மட்டும்தான் இருக்கும், சரியா? அதனால யாரு என்ன நினைச்சாலும் என்ன நடந்தாலும் கண்டிப்பா உனக்கு எனக்கும் குறிச்ச நாள்ல கல்யாணம் நடக்கும், ஓகேவா? அது சரி மித்து பாப்பா, வெயிட் இப்போ எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுற? ஆக்சுவலா உனக்கு தான் என்ன பிடிக்காதுல, அப்போ இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா உனக்கு என்ன வந்திருக்கு? ஆமா, எனக்கு ஒண்ணு பிடிக்காதுதான். அப்படியா? அப்புறம் எதுக்கு மேடம் இவ்வளவு நேரம் தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தீங்க? அது வந்து இல்ல, அது எல்லாரும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதனாலதான், மத்தபடி எதுக்காகவும் இல்ல, சரியா? ஓ அப்படியா? அப்போ நீ எல்லாரையும் நினைச்சுதான் தேம்பி அழுதியா? நான் கூட நீ எங்கடா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுமோங்கிற பயத்துல தான் அழுதியோன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்போ நீ எல்லாரையும் நினைச்சுதான் அழுதுருக்க. என்ன மிஸ் பண்ணிடுவோனோன்னு நினைச்சு நீ அழுவல, அப்படித்தானே? நான் உண்மையாவே அழுததுக்கான காரணமே நீதான்டா. எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னமோ தெரியல, இத்தனை வருஷம் யார்கிட்டயுமே வராத நம்பிக்கை எனக்கு உன் மேலதான் வந்துச்சு. இத்தனை வருஷம் எதுக்குடா வாழறோன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்போலாம் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா இன்னும் நிறைய வருஷம் வாழணும்லாம் தோணுது. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கஷ்டமா தானே இருக்கும். ஆனா இது எதையுமே என்னால உங்ககிட்ட வெளிப்படையே சொல்ல முடியல. ஆனா நான் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட நான் நிறைய வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ ஹிட்லர், ஐ லவ் யூ. மனைவி என்னாச்சு? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது நீ ஏன் உன்னை நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே விடு. அங்கே எல்லாரும் என்ன தேடுவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க மனைவி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க மித்து பாப்பா, இந்த ஒத்த முத்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஆதி மாமா உனக்கு எந்த அளவுக்கு விரும்புறான், யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு. இப்பவும் அதே தான் சொல்றேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என் மித்து பாப்பாவை எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் மித்து பாப்பா எனக்கு மட்டும்தான், ஓகேவா? மித்துக்குட்டி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்ன? அது சரி, எவ்வளவு ஆத்மார்த்தமா என் அடி மனசுல உள்ள காதல வார்த்தைகள்னால உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னன்னு கேக்குற நீ? சரி ஓகே, நீ கிளம்பு. ஆன்டி உன்னை முன்னவே தேர்ந்தாங்க. ஆக்சுவலா உன்னை கூப்பிட்டு போக தான் நான் வந்தனே. இங்க பாருங்க மித்துக்குட்டி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். முக்கியமா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? சரி ஓகே, இப்ப கிளம்பலாம். அப்புறம் லவ் யூ மனைவி. லவ் யூ ஹிட்லர். என்னடி ஏதாச்சும் சொன்னியா? கிளியே, அது சின்ன விடு, விட்டா நான் போக முடியும்னு சொன்னேன். விடு, நான் போறேன். சரி மேடம், போயிட்டு வாங்க. அப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆனோன்னா எனக்கு கால் பண்ணு, ஓகே? என் மித்து பாப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? என் மித்துக்குட்டி எதுக்காக ஃபீல் பண்ணிருப்பான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதனால கல்யாணத்துல ஏதாச்சும் தடங்கள் வந்துடும் தானே நீ பயந்த? நான் தான் சொல்றேனேடி, நீ என்னதான் உன் வாயால என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் உன் கண்ணுல எனக்கான காதல் எப்பவுமே நிரம்பி வழியுண்டி. இதை நீயே மறைக்க நினைச்சாலும் கண்டிப்பா உன்னால மறைக்க முடியாது. என்ன அதை வாயால தான் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா கூடிய சீக்கிரத்துல ஒத்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. கடவுளே, ஆக்சுவலா எனக்கு இதுல பெருசா எந்த நம்பிக்கையுமே கிடையாது. இருந்தாலும் என் மித்துக்குட்டி ரொம்ப பயப்படுறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால மேரேஜ் நின்றுமோ அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் இன் கேஸ் நீங்க என்னையும் மித்துக்குட்டியையும் சேர விடாம பண்ணுனீங்கன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஜென்மத்துல என் மித்துக்குட்டியை யாருக்காகவும் எதுக்காகவும் இழக்க நான் ரெடியா இல்லை. என்ன நடந்தாலும் அவ கழுத்துல தாலி கட்டி அவளை என் பொண்டாட்டியா நான் ஆக்கிப்பேன். ஸோ எனக்கும் மித்துக்குட்டிக்கு நடக்க போற கல்யாணத்தை நீங்க நிறுத்துற மாதிரி ஏதாச்சும் பிளான் வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிக்கோங்க கடவுளே. ஏன்னா ஆதி மித்துக்காக என்ன வேணா பண்ணுவான்.
காட் ஆண்டி, உங்களுக்காக எவ்வளோ நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு இந்த விஷயத்த நேரில் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன விஷயம் ஆண்டி? யோசிச்சு எனக்கு மண்டே வெடிச்சிரு போல இருக்கு. என்ன விஷயம் ஆண்டி? என்ன விஷயம் ஆண்டி? சின்ன ஆண்டி, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக நிற்கிறீங்க. நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா சின்ன ஆண்டி பிளானை சொதப்பிட்டீங்களா? ஐயோ போதும் ஆண்டி, நிறுத்துங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்க்க எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. ஆண்டி ஃபோன்லேயே இப்படி தான் சிரிச்சிங்க, இப்போ நேர்லேயே சிரிச்சிட்டு இருக்கீங்க. சின்னதான் ஆண்டி நடந்துச்சு அப்படியே. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா நீங்கள்? ஐயோ மாயா பேபி, கூல் கூல் கூல். இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? இங்கே பாரு மாயா பேபி, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே நடக்கல. சொல்ல போனா நம்ம போட்ட பிளான் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு. ஆண்டி என்ன சொல்றீங்க? அப்போ பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? ஆமா மாயா பேபி, நம்ம போட்ட பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆண்டி உண்மையாவே எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? வழக்கம் போல எல்லா பிளான் மாதிரி இந்த பிளானே சொதப்பிடுவீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன் ஆண்டி. அதோட நீங்க போன்லயுமே எப்படி பத்திரிக்கை எரிக்க போறேன்னு தெரியல மாயான் தானே ஆண்டி என்கிட்ட புலம்பிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆண்டி திடீர்னு பிளான் எக்ஸிக்யூட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி ஆண்டி எப்படி? ஐயோ மாயா பேபி, முதல்ல நடந்தது என்னங்கறத முழுசா கேளு. என்ன ஆண்டி சொல்றீங்க? பத்திரிக்கையே நீங்க எரிக்கல, பத்திரிக்கை தானா எரிஞ்சதா? ஆமா மாயா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. பத்திரிக்கை தானா தான் எரிஞ்சது. ஆக்சுவலா நான் தான் பத்திரிக்கை எரிக்க போலான்னு போனேன், ஆனா அதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை எரிஞ்சது தெரியுமா? ஆண்டி என்ன சொல்றீங்க? பட் இன்விடேஷன் எப்படி ஆண்டி தானா எரியும்? அதான் மாயா பேபி, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை எங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க சாரி பட்டு விளக்கு பத்திரிக்கையில விழுந்துதான் பத்திரிக்கை எரிஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி எரிஞ்சிருந்தா சின்ன மாயா பேபி, நம்ம என்ன நடக்கணும்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. மாயா, இன்னைக்கு எல்லார் முகத்திலையும் எப்படி ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாரும் அபசகுணம் ஆயிட்டுன்னு எப்படி எல்லாம் பயந்தாங்கன்னு தெரியுமா? உண்மையான பயத்தை எல்லார் முகத்திலையும் நான் பார்த்தேன் மாயா. யா ஆண்டி, யூ ஆர் ரைட். எப்படி நடந்திருந்தா என்ன, நம்ம என்ன நடக்கணும்னு நினச்சோமோ அதுதானே நடந்திருக்கு. இருந்தாலும் பத்திரிக்கை எப்படி ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, அதனால தான் ஆண்டி கேட்டேன். எனிஹவ் நம்ம என்ன பிளான் போட்டோமோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆண்டி. ஆண்டி ஆக்சுவலாக இது நம்மளோட முதல் வெற்றி ஆண்டி. இதுக்கப்புறம் நம்ம சின்ன கேப் கிடைச்சாலும் அதில் பூந்து விளையாடணும் ஆண்டி. ஆமா மாயா, என்னோட எத்தனை வருஷ கனவு கோட்டைய அந்த ஆதியும் அர்ஜுனும் சேர்ந்து எப்படிலாம் களைச்சி தரமட்டமாக்குனானுங்க. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவனுங்க மட்டும் சந்தோஷமா இருந்துருவானுங்களா? இல்ல இருக்கதான் விட்டுருவேனா? விட மாட்டேன் மாயா, விடவே மாட்டேன். அவனுங்க கல்யாணத்தை எப்படிலாம் நிறுத்தணுமோ அப்படிலாம் பண்ணி நான் நிறுத்தி அவனுங்க சந்தோஷத்தை நான் மொத்தமா அழிக்கல. என் பேரு சாவித்ரி இல்ல மாயா.